ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் அடுத்து பார்க்க போகிற ப்ரோஸ் வந்து எம்பவர்டு உமன் நேவிகேஷன் த வேர்ல்டு. ஸோ நம்ம இந்த ப்ரோஸை நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக கதையாகவே வந்து பார்க்க போகிறோம். நம்ம புக்கில் பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 870 வந்து இருக்கும். நம்ம வந்து இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக வந்து இதில் என்னென்ன கேரக்டர்லாம் வருவாங்களோ அந்த கேரக்டர் மட்டும் நம்ம வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி வந்து கொடுத்துருப்போம். இந்த எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் இதில் வந்து என்ன கேரக்டர்லாம் வராங்க, நீங்கள் வந்து ஒரு ஈஸி ரிவிஷனாக பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்து படிச்சிக்கலாம். ஓகே, ஸோ ஃபுல் ஸ்டோரி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ நம்ம இந்த ஸ்டோரியை நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. இந்த ப்ரோஸில் வந்து ஓவராலாக என்ன கதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்திய கடற்படையை சேர்ந்த ஒரு 6 பெண்கள் இந்த உலகத்தையே சுற்றி வராங்க. அதுவும் வந்து பாய்மர படகுலே வந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றி வராங்க. அதில் வந்து இந்த 6 பெண்கள் மட்டும்தான் வந்து இருக்காங்க. மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 254 நாள் வந்து ஆச்சு அவங்க இந்த உலகத்தையே சுற்றி வர்றதுக்கு. ஸோ வந்து அவங்க சுற்றி வரும்போது என்னென்ன சவால்லாம் மேற்கொண்டாங்க, என்னெல்லாம் வந்து ஆச்சு, அவங்க எப்படி தயாரானாங்க அப்படிங்கிற மாதிரி முழு கதையை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல இந்த டைட்டில்லே பாருங்கள், எம்பவர்டு உமன். எம்பவர்னா என்னது, ஒரு அதிகாரமிக்க பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தையே வந்து சுற்றி வராங்க. ஓகே, அந்த காலத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள்லாம் வந்து இந்த வேலையை பார்க்கக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கணும். வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா கூட யாராவது ஒருத்தவங்க துணையோட, ஒரு ஆணோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து அது ஒரு சின்ன பையனாக கூட வந்து இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 30 வயசு இருக்கும், 25 வயசு இருக்கும், இல்லை அதுக்கு மேலே வந்து இருக்கும். ஆனால் அவங்க வந்து வெளியே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆண் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 வயசு பையன், 10 வயசு பையனை கூட பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பாக வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ அந்த காலம்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து மலையேறி போச்சு. எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பெண்கள் தான் வந்து சாதிக்காங்க. அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த கதையில் முழுக்க எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. இந்த உலகத்தையே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாய்மர படகுல தனியாக வந்து சுற்றி வராங்க. ஓகே, இதுக்கு நம்ம வந்து முக்கியமாக யாரெல்லாம் பாராட்டணும்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட சுதந்திரத்திற்காக, பெண் விடுதலைக்காக, இதுக்காகலாம் வந்து போராடினவங்கள நம்ம இந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாராட்டணும் அப்படிங்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி இது எல்லாமே பார்த்தோம்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய எல்லா பிக் பொசிஷன், எல்லா பெரிய போஸ்டிங், பெரிய அதிகாரம், ஸோ எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பெண்கள் தான் வந்து இருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பெண் தான். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பெண் இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டராக ஒரு பெண் வந்து இருந்திருக்காங்க. இந்த மாதிரி அப்போ எல்லா அதிகாரத்துலேயும் எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து இருக்காங்க. ஓகே, அதில் ஒன்று தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல் உமன் இந்தியன் நேவி. இந்த 6 பேர் கொண்ட ஒரு பெண் குழு, கடற்படையை சார்ந்தவங்க. இவங்க வந்து ஐஎன்எஸ்வி தாரிணி அப்படிங்கிற ஒரு செயில் போட்டு, ஒரு பாய்மர படகுல பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தையே சுற்றி வர போகிறாங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் வந்து கோவா. ஸோ வந்து அந்த கோவாவில் ஆரம்பித்து கடைசியில் அந்த கோவாக்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து நிற்பாங்க. அப்போ வந்து எங்கெல்லாம் போனாங்க, என்னென்னலாம் பண்ணாங்க, இந்த இதில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்க, இந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம வந்து இதில் கதையாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஐஎன்எஸ்வி தாரிணி. இந்த ஐஎன்எஸ்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியன் நேவல் ஷிப் வெசல் அப்படிங்கிறது தான் ஐஎன்எஸ்வி. தாரிணி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து தாரா தாரிணி. ஸோ தாரா தாரிணி அப்படின்னா ஒரிசாவில் இருக்கக்கூடிய கஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கோயில் வந்து இருக்குது. ஸோ அங்களுடைய கடவுள் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து தாரா தாரிணி. ஸோ வந்து செயிலர், ஸோ வந்து இந்த கடல் பயணம் மேற்கொள்ளலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கடவுளை வந்து ஒரு கடல் பயணத்தோட பாதுகாப்பாக வந்து வழிபடுவாங்க. ஸோ அந்த பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கேயும் வச்சுருக்காங்க, ஐஎன்எஸ்வி தாரிணி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2வது செயில் போட்டு. ஸோ இந்த ஐஎன்எஸ்வி தாரிணி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2nd செயில் போட்டு. ஸோ வந்து இந்திய நேவியோட இது பார்த்தோம் அப்படின்னா வந்து முழுக்க இண்டிஜினியஸாக இந்தியாவில் வந்து தயாரித்தது. அப்போ ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐஎன்எஸ்வி மாத்தா. இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து 55 அடி வந்து இருக்கும். இந்த செயில் போட் வந்து எப்போ முதல்ல அலாக்கேட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து February 18, 2017. ஓகே, நம்ம இந்த தாரா தாரிணி அப்படிங்கிறது பார்த்தோம் ஒடிசாவில் கஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள். ஸோ இந்த தாரிணி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து போட் அப்படிம்பாங்க, படகு அப்படிம்பாங்க. இதே சமஸ்கிருதத்தில் தாரிணி அப்படின்னா வந்து சேவியர், பாதுகாக்கிறவங்க, காப்பாற்றுவோர் அப்படிங்கிற அர்த்தம் வந்து இருக்குது. ஸோ வந்து தாரிணி அப்படின்னா போட்டுங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்தில் சேவியர், பாதுகாப்பவர் அப்படிங்கிற அர்த்தமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது.
இந்த நவிகா சாகர் பரிக்கிரமா அப்படிங்கிற ப்ராஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து பெண்களை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி அவங்களோட வலிமையை காமிக்கிற மாதிரி நாரி சக்தி உமன் பவர் அப்படிம்போம். ஓகே, ஸோ வந்து அவங்களோட பவரை பெண்களோட சக்தியை காமிக்கிற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா கொண்டு வந்தாங்க. இது வந்து மேக் இன் இந்தியா, ஸோ வந்து இந்தியாவிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து தயாரித்தது அப்படிங்கிற மாதிரி அதோட பொட்டன்ஷியலையும் காமிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கடற்படையோட சீஃப் அட்மிரல் சுனில் லம்பா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பெண்களோட முழு திறமையை வந்து வெளிக்கொண்டு வர மாதிரி, ஸோ அதான் வந்து இந்த நாரி சக்தி உமன் பவர், ஸோ அதை வந்து வெளிக்கொண்டு வர மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மேக் இன் இந்தியா அதை வந்து நம்ம காமிக்கிற மாதிரி, ஸோ நாங்கள் வந்து இந்தியாவிலே தயாரித்து நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அதையும் காமிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஐஎன்எஸ்வி தார்னியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்வான்ஸ்டு ரேமரைன் நேவிகேஷனும் சேட்டலைட் கம்யூனிகேஷனும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. இதில் யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் கன்வென்ஷனல் ரினியூவபிள் எனர்ஜி, ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பு வந்து இல்லாமல் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஐஎம்டி, ஸோ வந்து இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ வந்து இந்திய வானிலைத்துறை, ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த வானிலை முன்னறிவிப்பு வந்து துல்லியமாக வந்து கண்டறிஞ்சு அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து புதுப்பிச்சுக்கிட்டு வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கடல் மாசுபாடு அந்த சீ பொல்யூஷனையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து கண்டறிஞ்சு வந்து கொடுக்கு. இந்த குழுவில் மொத்தம் ஒரு 6 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து லெப்டினன்ட் கமாண்டர் வர்த்திகா ஜோஷி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லெப்டினன்ட் கமாண்டர் பிரதீப் ஜாம்வால், அதுக்கப்புறம் லெப்டினன்ட் கமாண்டர் சுவாதி பத்ரப்பள்ளி, அதுக்கப்புறம் வந்து லெப்டினன்ட் ஐஸ்வர்யா போடாபதி, அதுக்கப்புறம் லெப்டினன்ட் விஜயா தேவி, அதுக்கப்புறம் லெப்டினன்ட் பாயல் குப்தா. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக ஒரு 6 பேர் இதில் வந்து இருக்காங்க. இதில் வந்து ஒரு சில ஃபேக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, முதல் முறையாக யார் இந்த மாதிரி சோலோவாக போனாங்க தனியாக போனதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கேப்டன் திலீப் தோண்டே அப்படிங்கிறவர். இவர் வந்து ஆகஸ்ட் 19, 2009 மே 19, 2010 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா போயிருக்காரு. ஐஎன்எஸ்வி மாதா இதில் பார்த்தோம் அப்படின்னா போயிருக்காரு. நம்ம இதுவும் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ வந்து இந்தியாவிலே பார்த்தோம் அப்படின்னா தயாரித்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து இவர் சோலாவாக தான் போனார். இன்னொருத்தரும் சோலாவாக போயிருக்காரு. அவர் வந்து எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் நான் ஸ்டாப்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்து போயிருக்காரு. ஸோ அவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அபிலாஷ் டோமி அப்படிங்கிறவர். நவம்பர் 1 மார்ச் 31 வரைக்கும். ஸோ 2 பேருமே வந்து சோலோ தான். ஸோ இந்த அபிலாஷ் டோமி அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் ஸ்டாப்பாக வந்து போயிருக்காரு. எங்கேயுமே நிற்காமல் பார்த்தோம் அப்படின்னா வந்து போயிருக்காரு. ஓகே, இந்த ஐஎன்எஸ்வி தார்னி பார்த்தோம் அப்படின்னா வந்து என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் 10, 2017 பார்த்தோம் அப்படின்னா கோவாவிலேருந்து கொடியரசு அப்போ இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவங்க வந்து கொடியரசு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஓகே, இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 ஸ்டேஜாக முதல்ல கோவாவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 4 போர்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ எங்கெங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரெமன்டேல் ஆஸ்திரேலியாவில் ஃப்ரெமன்டேல், அதுக்கப்புறம் வந்து நியூசிலாண்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து லிட்டில் லான், அதுக்கப்புறம் வந்து ஃபால்க்லேண்டில் பார்த்தோம் அப்படின்னா போர்ட் ஸ்டான்லி, அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேப் டவுன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நின்றுருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் ஏன் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து அதில் சின்ன சின்ன ரிப்பேர் இருக்குன்னு அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபுட் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எடுக்கணும். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்போ ரிட்டர்ன் ஆகலாம், இவங்க வந்து செப்டம்பர் 2017 அந்த 6 பேர் வந்து இந்த பயணத்தை வந்து ஆரம்பிக்காங்க. உலகத்தை ஃபுல்லாக கோவாவில் ஆரம்பித்து கோவாலே முடிக்கணும். இடையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ஸ்டாப்பு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்து அவங்க வந்து ரிட்டர்ன் வரதுக்கான பிளான் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 2018 வரணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு அதை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா டைம் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 254 நாள் எப்போ வந்திருக்காங்க அப்படின்னா வந்து ஏப்ரல்னு பிளான் பண்ணி அடுத்த மாதம் மே 21, 2018 பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க பயணம் பண்ண கதை, அதுக்கப்புறம் வந்து அந்த போட்டை பற்றின கதை எப்படி தயாரித்தாங்க இந்த மாதிரியான இதை பற்றின ஃபேக்ட் ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ இவங்க போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்தோடனே இவங்க எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டர்வியூ வந்து எடுக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் என்னென்ன கேள்விலாம் கேட்டாங்க, அதுக்கு இவங்க வந்து என்னென்ன ஆன்சர்லாம் பண்ணாங்க, அதான் இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து இன்டர்வியூ கேட்கக்கூடிய கேள்வி, ஹவு வெல் வேர் யூ அக்வைண்டட் வித் த செயில் போர்ட் பிஃபோர் யூ டுக் அப் த டாஸ்க்கு. நீங்கள் வந்து இந்த பாய்மர படகுல போகிறதுக்கு முன்னால் இந்த மாதிரியான அனுபவம் இருக்குது அப்படிங்கிற வந்து கேட்காங்க. ஸோ இதுக்கு முன்னால் எங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவமே வந்து கிடையாதுங்க யாருக்குமே.
நாங்கள் வந்து இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ வந்து போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால ஈஸியாக வந்து இருந்திருக்காது. ஸோ வந்து நிறைய சேலஞ்சஸ் டிஃபிகல்ட்டி இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரியான ஒரு கப்பலில் வந்து இவங்க வந்து மேலே அந்த காம்பட் அப்படிம்பாங்க. ஸோ காம்பட் அப்படின்னா அந்த மேல் பகுதி. ஸோ வந்து இந்த பிளாட்ஃபார்ம் கூட வந்து பெண்கள்லாம் வந்து முன்னால் வந்து ஏற்ற மாட்டாங்க. ஆனால் இப்போ நாங்கள் வந்து இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு நாங்கள் தனியாகவே பார்த்தோம் அப்படின்னா வந்து போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்காங்க. நாங்கள் இதில் போகணும் அப்படிங்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 3 வருஷம் நல்ல ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்காங்க. இவங்க தான் அந்த 6 பேரும். ஸோ அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது எடுத்த ஃபோட்டோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் வந்து இன்டர்வியூ வந்து கேட்காங்க. கேன் யூ டெல் அஸ் அபவுட் த ட்ரைனிங் யூ ஹேட் அண்டர்கோன் பிஃபோர் த எக்ஸ்பெடிஷன்? இந்த பயணத்துக்கு முன்னால் நீங்கள் வந்து எந்த மாதிரியான பயிற்சி எந்த மாதிரியான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற வந்து கேட்காங்க. ஸோ இது வந்து வர்த்தியா ஜோஷி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. எங்களுக்கு இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து தியரியாக ஸோ வந்து புக்கில் படிக்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு தியரியாக வந்து நாலேஜ்லாம் வந்து இருந்துச்சு. அது வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில டிஃபிகல்ட்டிலாம் வரும். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை தியரியாக படிக்கிறதுக்கும் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படி தானே. ஸோ வந்து அதனால பார்த்தோம் அப்படின்னா வந்து சின்ன சின்ன ஏதாவது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது அப்படின்னா அதை நாங்கள் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும். அதுமாதிரி அந்த பயணத்தில் பார்த்தோம் அப்படின்னா வெதர் கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ வந்து காற்று பார்த்தோம் அப்படின்னா பலமாக வந்து அடிக்கும், கம்மியாக வந்து அடிக்கும். ஸோ கிளைமேட் பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த படகுல சின்ன சின்ன ரிப்பேர்லாம் வரும். ஸோ அதை நாங்கள் வந்து எப்படி நாங்களே வந்து சரி பண்ணணும். இந்த மாதிரியான எல்லா ட்ரெயின் நான் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்காங்க. அப்படியே அந்த கேள்விக்கு வந்து ஐஸ்வர்யாவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்க அதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட பேசிக் ட்ரைனிங்கை வந்து INWTC இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் அங்கே தான் பார்த்தோம் அப்படின்னா எடுத்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சதர்ன் நேவல் பேசின் கொச்சி இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா எடுத்துருக்காங்க. ஓகே. அவங்க வந்து இப்போ இந்த பயணத்துக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து INSV மாதாய். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோமா INSV மாதாய் இதான் வந்து முதல் தயாரித்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து மொரீஷியஸுக்கு போகும்போது 2016 to 17. ஸோ அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு அதில் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இருந்திருக்கு. ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் இங்கே வந்து கை கொடுத்துருச்சு அப்படிங்காங்க. ஸோ வந்து அதில் ஃபேஸ் பண்ண எல்லா ப்ராப்ளமும் இவங்களுக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய பயணத்துக்கு போகும்போது நமக்கு வந்து எவ்வளோ ஃபுட்டு தேவை, நம்ம வந்து என்னெல்லாம் வந்து வச்சுருக்கணும், என்னென்ன ப்ரிகாஷன் என்னெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே எங்களுக்கு வந்து இங்கே வந்து கற்றுக் கொடுத்துருச்சு. நாங்கள் வந்து அதில் எடுத்துக்கிட்ட எங்களோட சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நாங்கள் எங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து கை கொடுத்தது அப்படிங்காங்க. அடுத்த கொஸ்டின், வாட் வாஸ் த செலெக்ஷன் ப்ராசஸ்? இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் உங்கள் 6 பேர் வந்து எடுத்திருக்காங்க, உங்களை மட்டும் ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிற வந்து கேட்காங்க. ஸோ இதில் வந்து ஐஸ்வர்யா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஓவராலாக ஒரு 30 பேர் வந்து இதுக்கு வந்தாங்க. இதில் வந்து யார் வந்து சர்வைவ் ஆவாங்க, யார் வந்து சர்வைவல் ஸ்கில்லாக இருக்குது, ஸோ வந்து யார் வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை அதுலேயும் பார்த்தோம்னா தப்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லா டெஸ்ட்லேயும் நாங்கள் 6 பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருந்தோம். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா எங்களை வந்து எடுத்தாங்க. எங்களோட மென்டார் அதாவது இவங்களோட ஒரு டீச்சர் மாதிரி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கமாண்டர் திலீப் தோண்டே. இந்த பேர் ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து இப்போ தான் வந்து பார்த்தோம். ஒருத்தர் வந்து சோலோவாக போனார் அப்படின்னமா. ஸோ முதல் முறையாக ஒருத்தர் சோலோவாக போனார் அப்படின்னு அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட மென்டராகவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருந்திருக்காரு. இருந்தாலுமே இந்த ஐஸ்வர்யாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து இன்னொரு எண்ணமும் வந்திருக்காங்க. நம்ம வந்து இதில் போகணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் தாட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்திருக்கு. அந்த கடல் சீற்றம் அதெல்லாம் பார்க்கும் போது நினைக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் போகணுமா அப்படிங்கிற வந்து யோசிச்சாங்களாம். அடுத்த கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா, ஹவு டிட் யுவர் ஃபேமிலி மெம்பர் ரியாக்ட் வென் யூ டோல்ட் தெம் அபவுட் த எக்ஸ்பெடிஷன்? இந்த பயணத்தை பற்றி நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் சொல்லும் போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து கேட்காங்க. ஸோ வந்து இது வந்து வர்த்தியா ஜோஷி அவங்க வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலிக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சான். ஏன் அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து கடலை வந்து பார்த்தது வந்து கிடையாது. அவங்க வந்து மலைப்பகுதி ஒரு 4 பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து மலைப்பகுதி வந்து வாழக்கூடியவங்களாம். அவங்க இந்த கடல் அதெல்லாம் வந்து பார்த்தது இல்லையா. ஸோ வந்து அவங்களுக்கு முதல்ல கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சான். இருந்தாலும் இவங்க பண்ணக்கூடிய எஃபர்ட்டு இவங்களோட முயற்சி இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்காங்க. சப்போர்ட்டிவ் டூ. வாட் வேர் யுவர் எய்ம் அண்ட் ஹவு டிட் யூ ஒர்க் டு அச்சீவ் தம்? ஸோ வந்து இன்டர்வியூ வந்து கேட்காங்க உங்களோட எய்ம் என்ன, அது நீங்கள் வந்து எப்படி அச்சீவ் பண்ணீங்க அப்படிங்காங்க. இதுக்கு வந்து வர்த்தியா ஜோஷி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. எங்களோட மெயின் எய்ம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து ஹானஸ்ட்டாக இந்த பயணத்தை வந்து முடிக்கணும்.
ஸோ வந்து இதில் என்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸை மட்டும் நாங்கள் வந்து பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ நாங்கள் வந்து அதுபடி மட்டும் தான் வந்து பண்ணணும். ஸோ வந்து எந்த ஒரு அசிஸ்டன்ஸ், எந்த ஒரு ஹெல்ப்பு அந்த மாதிரி நாங்கள் வந்து எதுவும் வந்து இல்லாமல் ஜஸ்ட்டு ரூல்ஸ் என்ன இருக்கோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து இந்த பயணத்தை கரெக்டாக வந்து முடிக்கணும் அப்படிங்காங்க. அடுத்த கொஸ்டின், நேம் தட் ஒன் குவாலிட்டி ஆஃப் யுவர் தட் எனேபிள் யூ டு கம்ப்ளீட் திஸ் எக்ஸ்பெடிஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. இதில் வந்து ஏதாவது ஒரு குவாலிட்டி, ஸோ வந்து ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் இந்த பயணத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்படிங்கிற சொல்லுதாங்க. ஸோ இந்த பயணத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்பப்போ வந்து காற்று வந்து கம்மியாகும். ஸோ வந்து காற்று கம்மியாகும் போது இவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வந்து போயிருக்க முடியும். ஆனால் நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹானஸ்ட்டாக வந்து இருந்தோம். ஸோ இந்த பயணத்தில் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இன்ஜின்லாம் யூஸ் பண்ணாமல் ஸோ அந்த பாய்மர படகு ஸோ அது வந்து எப்படி போகணுமோ அந்த மாதிரி மட்டும் வந்து போகணும். நாங்கள் வந்து இன்ஜின்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி நாங்கள் வந்து போகல, ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து நேர்மையாக மட்டும் தான் வந்து போகணும் அப்படிங்காங்க. அடுத்த கொஸ்டின், இன்டர்வியூ பண்ணுறவங்க வந்து கேட்காங்க, ஆஸ் த ஹெட் ஆஃப் அ க்ரூ ஹவு டிட் யூ இன்வால்வ் த டீம். நீங்கள் வந்து இந்த க்ரூவோட ஹெட்டாக இருந்து எப்படி இந்த டீமை ஃபுல்லாக வந்து ஒர்க் வாங்கினீங்க, எப்படி வந்து அவங்கள வந்து கோஆப்ரேட் பண்ண வச்சிங்க, இந்த மாதிரிலாம் வந்து கேட்காங்க. ஸோ இது வந்து வர்த்தியா ஜோஷி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்ல ட்ரெயின் ஆனவங்க, ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்ரெயின் ஆனவங்க, ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தரையும் ஒரு குட் திங்ஸ், ஸோ ஒவ்வொருத்தரையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நல்ல குவாலிட்டி, ஸோ வந்து நல்ல ஸ்கில் எல்லாமே வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து சேர்த்து தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பயணத்தை நாங்கள் வந்து முடித்தோம் அப்படிங்காங்க. பாயல் குப்தா வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா இப்போ நாங்கள் அந்த படகுல போயிட்டு இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சி வரும், புயல் காற்று வந்து பயங்கரமாக அடிக்கும். அப்போ வந்து வெளியே நின்று 3 பேர் பார்த்தோம் அப்படின்னா எப்படி புயல் அடிக்கி எப்படி காற்றடிக்கி அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதே டயத்தில் உள்ளே இருக்க 3 பேர் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்கே வந்து தண்ணியை சூடு பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த க்ளவுஸை சூடு பண்ணுறது, இந்த மாதிரியான மிச்ச ஒர்க்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க்காக பார்த்ததுனால தான் ஒரு சில நாளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 20 மணி நேரம்லாம் வந்து அந்த ஸ்டாம், ஸோ வந்து அந்த புயல் பார்த்தோம் அப்படின்னா 20 மணி நேரத்துக்கு மேலே வந்து இருக்கும். இதெல்லாம் நாங்கள் வந்து தாக்கு பிடிச்சதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த டீம் ஒர்க் தான் அப்படிங்காங்க. ஓகே, இன்டர்வியூ கேட்கக்கூடிய அடுத்த கொஸ்டின், ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் வைல் செயிலிங். இந்த பயணத்தப்போ உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு டாஸ்க்காக, ஸோ கஷ்டமான ஒரு விஷயமா எது இருந்துச்சு அப்படிங்காங்க. ஸோ இது வந்து வர்த்தியா ஜோஷி பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பயணத்தப்போ காற்று, ஸோ வந்து இப்போ விண்டுலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். அப்போ வந்து கடல் அலையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து 9 - 10 மீட்டருக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த கடல் அலை தண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து மேலே வரும். காற்றும் பார்த்தோம் அப்படின்னா 60 to 70 நாட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர் அப்படிங்கம்மா, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படிங்கும். ஸோ வந்து கடலில் பார்த்தோம் அப்படின்னா கிலோமீட்டர் அப்படிங்க மாட்டாங்க, நாட்டிக்கல் ஸ்பீட் அப்படிம்பாங்க. அதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே 60 to 70 நாட்டு, அந்த காற்றோட ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா 60 to 70 நாட் அப்படிங்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு நாட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து 1.852 km/h. ஸோ ஒரு நாட் அப்படிங்கிறது 1.852 கிலோமீட்டர். அப்போ வந்து இவங்களுக்கு அந்த காற்றுலாம் பார்த்தோம் அப்படின்னா 60 - 70 நாட்டு வேகத்தில் பார்த்தோம் அப்படின்னா வீசி இருக்குது அப்படிங்காங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 100 ஸ்பீடு, ஸோ வந்து ஒரு 100 km/h 110 அந்த மாதிரியான ஸ்பீடில் பார்த்தோம் அப்படின்னா வீசி இருக்குது அப்படிங்காங்க. ஓகே, இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சந்தோஷமான, ஸோ பிளிஸ்ஃபுல் அப்படின்னா வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமான பூரிப்பு அப்படிமோ. ஸோ வந்து ஒரு சந்தோஷமானதாக இருக்குது. நாங்கள் வந்து அந்த மாதிரி டிஃபிகல்ட்டியெல்லாம் தாண்டி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷமாக தான் வந்து இருக்கேன், நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து கடந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்காங்க. அடுத்த கேள்வி, வாட் வேர் த எக்ஸைட்டிங் மொமெண்ட்ஸ் டியூரிங் த ட்ரிப்பு. இந்த பயணத்தில் நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டான விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்காங்க. இதுக்கு வந்து வர்த்தியா ஜோஷி வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து தாஸ்மான் சீயை கிராஸ் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு லைட்டு, ஸோ வந்து பிரில்லியன்ட் சதர்ன் லைட் ஃப்ரம் சி, ஸோ வந்து கடல்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒளி வந்து வீசிச்சு. ஸோ அது எங்களுக்கு பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுலாம் பார்த்தோம் அப்படின்னா எப்போ தான் வந்து நடக்கும், அது கரெக்டாக வந்து இவங்க போகும்போது பார்த்தோம் அப்படின்னா நடந்திருக்கு. ஸோ வந்து இதெல்லாம் பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பயோலூமிசன்ஸ், இந்த கடல் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ளூ கலரில் வந்து ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து சமீபத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து சென்னையில் வந்து பெசன்ட் நகர் பீச்சில் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்க்க போனாங்க.
ஸோ நாங்கள் இந்த மாதிரியான நிகழ்வுலாம் நாங்கள் வந்து அடிக்கடி பார்த்துருக்கோம். இந்த கடலோட கலர் மாறுறது, அதுக்கப்புறம் வந்து டால்ஃபின்லாம் அங்கங்கே நீந்துறது, துள்ளி குதிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம். ஸோ வந்து இதே இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு தீவு மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கும்போது அது வந்து தீவு இல்லை, ஒரு திமிங்கலம் வந்து இறந்துருக்கு. ஸோ அந்த திமிங்கலம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படிங்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பெரிய ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது. ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே நாங்கள் வந்து என்னன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் வந்து அதை பார்த்தோன்னா கூகுள் பண்ணுவோம். ஸோ வந்து கூகுள் பண்ணி அது என்ன அப்படிங்கிற மாதிரி நாங்களும் லேர்ன் பண்ணிக்கிடுவோம் அப்படிங்காங்க. அடுத்த கொஸ்டின் கேட்காங்க, ஹவு டிட் யுவர் க்ரூ ஸ்பெண்ட் டைம் டீப் இன் த சி? அவங்களோட க்ரூ வந்து எப்படி இந்த கடலில் வந்து டைம் வந்து செலவழிச்சாங்க அப்படின்னு வந்து கேட்காங்க. இதுக்கு வந்து சுவாதி பி அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பயணத்தில் ஏகப்பட்ட ஹாபிஸ் வந்து இருந்துச்சான். ஒருத்தவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து கோல்கப்பா பண்ணாங்க அப்படிங்காங்க. ஸோ கோல்கப்பா அப்படின்னா வந்து பானிபூரி. ஸோ பானிபூரிக்கு இன்னொரு பேர் தான் கோல்கப்பா. ஒருத்தவங்க வந்து பானிபூரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேக் பண்ணாங்க. ஸோ வந்து அவங்க அந்த பயணத்திலே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஹாபிஸாக புக் ரீட் பண்ணுறது. ஒருத்தவங்க பார்த்தோம் அப்படின்னா காமிக்ஸு, ராமாயணம் இதெல்லாம் வந்து ரீட் பண்ணாங்க. அதுக்கு இன்னொருத்தவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராஃப்டிங்கு, பேக்கிங்கு, குக்கிங் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க. ஸோ வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த போட்டில் நாங்கள் வந்து என்னென்னலாம் வந்து என்ஜாய் பண்ண முடியுமோ, நாங்கள் வந்து எவ்வளோவுக்கு வந்து நாங்கள் வந்து என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ நாங்கள் வந்து அதுவும் வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படிங்காங்க. இதே கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு வர்த்திகா ஜோஷி என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் 6 டீம் மெம்பரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து இருந்தோம். ஸோ வந்து பாட்டு கேட்குறது, படம் பார்க்குறது, இந்த மாதிரி நாங்கள் வந்து சின்ன சின்ன பார்ட்டி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து இருந்தோம். ஸோ இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தா, ஸோ அந்த புரோட்டா அந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேக் பேக் பண்ணுறது, ப்ரெட்டு பண்ணுறது, ஹல்வா, ரசகுல்லா இந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணோம். ஸோ இவங்க இந்த பயணத்திலே பார்த்தோம் அப்படின்னா 254 நாள் வந்து இருக்காங்க. அப்போ ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அந்த டயத்துலேயே வந்திருக்கோம். நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து இந்த பயணத்திலே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். தீபாவளியே நாங்கள் வந்து இங்கே வச்சு தான் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்காங்க. அதுக்கப்புறம் 3 பேரோட பர்த்டே உள்ளே வச்சா வந்துச்சு. அதில் ஒன்று யார் அப்படின்னா அந்த போட்டு. ஸோ அந்த போட்டோட பர்த்டே நாங்கள் வந்து அதையும் வந்து இங்கே உள்ளே வச்சா நாங்கள் வந்து கொண்டாடினோம் அப்படிங்காங்க. இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னல் டேட் லைன், அதுக்கப்புறம் வந்து கிராசிங் ஈக்குவேட்ரு. ஸோ வந்து அந்த ஈக்குவேட்டரை கிராஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லாமே அவங்க வந்து உள்ளே வச்சு வந்து கொண்டாடினாங்க அப்படிங்காங்க. அடுத்த கொஸ்டின், வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் த கண்ட்ரிஸ் எக்ஸ்பெக்டேஷன்? ஸோ இந்த நாட்டோட எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு, இந்த நாட்டோட எதிர்பார்ப்பை நீங்கள் வந்து எப்படி ஃபுல்ஃபில் பண்ணி அப்படி மாதிரி வந்து கேட்காங்க. இதுக்கு வந்து அந்த சுவாதி வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து தெரியும் இந்த நாட்டு மக்கள் எல்லாமே எங்களோட பயணத்துக்காக வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு வந்து இருக்காங்க. ஸோ இந்த பயணத்தப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வருது, நாங்கள் வந்து இதெல்லாம் சொல்லி அவங்க வந்து டென்ஷனாக வந்து விரும்பலை. ஸோ நாங்கள் அந்த பயணத்தில் வந்து எந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நாங்களே வந்து எல்லா சேலஞ்சையும் ஃபேஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாங்களே வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ வந்து அவங்க வந்து டென்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து உண்மையிலேயே என்னென்னதான் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத அவங்க அந்த பயணத்தை முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படிங்காங்க. கடைசி கொஸ்டின், அஸ் அ உமன் ஹவு வுட் யூ கன்சிடர் திஸ் எக்ஸ்பெடிஷன்? ஒரு பெண்ணாக இந்த கடல் பயணத்தை நீங்கள் வந்து எப்படி பார்க்கிங்க அப்படின்னு வந்து கேட்காங்க. ஸோ இதுக்கு வந்து வர்த்திகா ஜோஷி வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹானர், ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்குது. ஒரு பொண்ணாக நாங்கள் இது பண்ணுறதை பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்கள் டீமாகவும் எங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாகவும் ஹானராகவும் வந்து இருக்குது. நாங்கள் வந்து கடலில் வந்து இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது அந்த கடல் எங்களை வந்து ஒரு பாகுபாடோடு வந்து பார்க்கல, ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து இது வந்து எங்களை மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி எல்லா பெண்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அப்படி மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து ஓவராலாக ஃபுல் கதையும் லைன் பை லைனாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்துட்டோம். ஸோ நம்ம புக் இருக்கவங்க புக்கில் நீங்கள் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு நம்ம வந்து பின்னாலே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்லாம் கொடுத்துருப்போம். அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் இருக்கக்கூடிய எல்லா போயம் போட்டோம். ஸோ நம்ம ப்ரோஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். நம்ம கிராமர் வீடியோ வந்து சைட் பை சைடு அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ வந்து எல்லா வீடியோ வந்து பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.